அங்கவல்லி ஜலனாபுரம் எடப்பாடி சங்ககிரி வழியா ஒரு பேருந்து வசதி கொடுத்தோம். நீங்க கேட்ட இடமெல்லாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? அதே போல ரேஷன் கடை கேட்ட இடத்துல கட்டி கொடுத்தோம். அதோட அங்கங்க நகராட்சி இந்த பேரூராட்சி பகுதியில் சென்டர் ஸ்டாங்க் வைத்து மினி மோட்டார் வச்சு தண்ணி கொடுக்க வேண்டிய அதையும் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு பேரூராட்சி பகுதியில் காங்கிரீட் சாலை ஃபேவர் பிளாக் சாலை வேணுங்க, அதையும் செஞ்சு கொடுத்தோம். வெளியேறுகின்ற கழிவுநீர் வெளியில செல்வதற்கு அந்த கழிவுநீர் வடிகால் வசதி அந்த கால்வாய் அமைத்து கொடுத்தோம். எல்லாமே கொடுத்தோம். 100 ஏரி திட்டத்தையும் அவர் சொன்னதை போல நிறைவேற்றி கொடுத்தோம். 100 ஏரி திட்டம் இன்றைக்கு அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. சுமார் 562 கோடியில அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டம் நம்முடைய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்றம், சங்ககிரி சட்டமன்றம், மேட்டூர் சட்டமன்றம், 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம் அதையும் இன்னும் முழுமை பெறல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. ஆக இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருந்தா அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அனைத்து ஏரிகளும் நீர் நிரம்பி இருக்கும். ஆனா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆமை வேகத்தில் இந்த பணியை மேற்கொண்டு ஒரு பாதி அளவுக்கு தான் ஏரி நிரப்பி இருக்காங்க. நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன். நேரடியாக வந்து முதலாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்பினேன். அன்றைய தினமே தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. காலையில இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறேன், 100 ஏரி திட்டத்தை துவக்கி வைக்கிறேன். மாலையில தேர்தல் அறிவிப்பு வந்துடுது. அதனால அதை நிறைவேற்ற முடியல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு நிச்சயமாக வரும். இந்த ஆமை வேகத்தில் நடைபெற்ற பணி துரித வேகத்தில் நடைபெற்று இன்றைக்கு எஞ்சி ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்படும். அதில் விடுபட்ட ஏரிகள் சேர்த்து அதையும் அந்த பகுதியில் விவசாய கோரிக்கையும் அவருடைய நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல இன்றைய தினம் திரு சிவா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய மேலவை தலைவராக இருக்கின்றார். அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசினார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை தட்டி கேட்க வக்கு கிடையாது, திராணி இல்ல. ஒரு பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருந்தாலும் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகின்ற நாடாளுமன்ற கண்டிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு RS பாரதி அவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி கொச்சப்படுத்தி பேசினார். அதையும் இன்றைய முதலமைச்சர் கண்டிக்கவில்லை. ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை இன்றைக்கு பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான்